இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா தங்கச்சி, இந்த இது உனக்கு, இது உனக்கு மாப்பிள்ள. வெக்கப்படாத மாப்பிள்ள. அந்த தட்டுல ஒரு டப்பா இருக்கு பாரு, அதை எடு. எடு மாப்பிள்ள. அதுல 2 மோதிரம் இருக்கு, ஒருத்தர் மாத்தி போட்டுங்க. அது என்னடா இதெல்லாம்? சைஸ் சிறுசா இருக்குன்னு கோச்சிக்காத. ஏதோ என் வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் என் கண்ணு முன்னாடி மாத்தி போட்டுக்குங்க. மாத்திரா போட்டு விடு. அப்பா ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், ரொம்ப டயர்டா இருக்குப்பா. மா வீட்ல யாரு சூடா ஒரு பில்டர் காபி போட்டு கொண்டு வாங்கம்மா. அண்ணா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இருமா, கிச்சன்ல வேலைக்கு ஆள் இருப்பாங்கல்ல. ஏமா காதல் வில்ல இல்லையா? எடுத்துட்டு வாங்க சீக்கிரம், டயர்டா இருக்கு. அண்ணா வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கல. என்ன? நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். 2 பேர் மட்டுமா? என்னவா சொல்ற? ஆமாண்ணா. டேய் மகேஷ், வேலைக்கு ஆள் வைக்கலடா. டேய் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுலடா உன் சொத்து குறைஞ்சிர போது. என்னடா இப்படி கஞ்சக்காரனா இருக்க? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பின்ன என்ன, வேலைக்கு ஆள் வைக்கலனா இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லா வேலையும் யார் பாத்துக்கிட்டு இருப்பா? ஓ அப்ப தங்கச்சி தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா? ஏய் அதுக்கே கை கால் முடியாம போச்சுன்னு யாரா பாப்பா? நீ பாப்பியாக்கும்? எப்ப பார்த்தாலும் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டே திரியிற. குனியணும்னா குனிஞ்சு வேலை பார்க்க மாட்டே நீயே. அது சரி, நாளை பின்ன தங்கச்சியே மாசம் ஆயிடுச்சுன்னா இந்த வேலையெல்லாம் எப்படி செய்யும்? தம்பி, அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா. அப்படியா? மாப்பிள சூப்பரா 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 சூப்பரா. ஒரு குட்டி மகேஷ் வர போறான்னு சொல்லு. வாழ்த்துக்கள்மா. டேய் இருந்தாலும் தங்கச்சி பாவம்டா. நீ உடனே வேலைக்கு ஆள் வைக்கணும்டா. நானும் அதையே தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாள் தான் ஒத்தையாவே இருக்கிறது? 4 பேரை வேலைக்கு வைக்கணும், அப்பதானே இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் பாத்துக்க முடியும். ஆமா ஆமா, கரெக்ட் பாட்டி. அஞ்சலி நீ பாட்டியை கூட்டிட்டு உள்ள போ, நான் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி சரி சரி, வாமா போலாம். ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆஹா ஆஹா, என்னம்மா தங்கச்சி, செட்டிநாடு கிரேவியா? ஆமாண்ணா, பன்னீரும் மஷ்ரூமும் இருந்துச்சு, அதை வச்சு நான் கிரேவி பண்ணிட்டேன். சரி சரி, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. இவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. சரிதா, ஊர்ல ஒரு முக்கியமான வேலை, நான் கிளம்புறேன். அப்பதா போயிட்டு வரேன். ஐயோ என்னண்ணா, இப்பதானே வந்தீங்க, உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? அண்ணா உங்களுக்காக தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் நீங்க தங்கிட்டு தான் போறீங்க.
அது இல்ல எப்பா நல்ல பிள்ளையா இருக்க, நல்லா வேற பேசுற. 2 நாள் தங்கி இருந்துட்டு போ, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. பாட்டி நானும் அதத்தான் சொன்னேன். அது வீட்ல ஏதோ வேலை இருக்கான், போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதான் அவசரமா கிளம்புறான். ஐயோ, அதனால நாம ஏன் தொந்தரவு பண்ணணும்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். என்னப்பா நீ? அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். 2 நாள் தங்கிட்டு தான் வருவான்னு சொல்றேன். இல்ல பத்தா, அங்க சிக்னல் கிடைக்காது, டவர் ப்ராப்ளம். அப்புறம் என்ன, இருந்து சாப்பிட்டுட்டாவது போ. என்ன மாப்பிள, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது இல்லையா? வாய் வாழ்த்தலைனாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி. நான் தான் இவனை கூட்டிட்டு போய் விட போறேன். போற வழியில ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அஷ்ஷோ, ஏன்பா வீடு தேடி வந்தவங்களுக்கு ஹோட்டல்லையா சாப்பாடு வாங்கி தருவீங்க? அண்ணா கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இப்ப அவசரமா கிளம்புனீங்கன்னு வைங்க, நாளை பின்ன உங்க வீட்டுக்கு வந்தனா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னம்மா தங்கச்சி இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ இவ்வளவு சென்டிமெண்டா பேசுனதுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாப்பிடாம போவேன்? நான் இருந்து சாப்பிட்டே போறேமா. சரிப்பா, சரி சரி. சரிங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கிறேன். இல்ல நானும் அவன் கூட. ஏங்க, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு தானே எங்க வீட்ல இருந்து என்ன அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன, நான் உங்க ஃப்ரெண்ட பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்பு, நீ கிளம்பு. அந்த பணத்தை ஹால்ல இருக்கிற கபோர்ட்ல வச்சுட்டு போறேன். சாப்பிட்டுட்டு பணத்தை அப்படியே எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு, சரியா? போய் ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சுக்கூடா. வேற ஏதாவது பணம் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் போட்டு விடுறேன். ஆனா இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. மாப்பிள, அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல பாட்டி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க சொன்னேன், அவ்வளவுதான். சரி, கரெக்ட். இதுதான் நட்புக்கு அழகு, இப்படிதான் இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். பாய் அஞ்சலி. டேய் வரேன்டா, சாப்பிட்டு போயிடு, சரியா? நீ சமைமா. சரிங்க, உட்காருங்கண்ணா. நீ சமைப்பா, நல்லா சமைப்பா, நான் நல்லா சாப்பிடுவேன்.